ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கொள்ளு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் நம்ம V2 ரெசிப்ஸி ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் சேனல் அபவுட் செக்ஷன்லையும் இருக்குது. டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. கொள்ளு ரசம் நம்ம கொள்ளு பருப்பு செய்யும் போது அதில் இருக்க தண்ணியை வடித்து செய்கிற ரசம் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் தண்ணி எடுத்துட்டு தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா 1/2 கப் கொள்ளு பருப்பு சேர்த்திக்கணும். இது கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய், உங்களுக்கு வேணும்னா அதிகமாக கூட பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திட்டு மூடி வச்சுட்டு கொள்ளு பருப்பை நல்லா வேக வச்சுக்கணும். கொள்ளுப்பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதில் இருக்க தண்ணியை நம்ம வடிச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்ட தக்காளி அப்புறம் மிளகாயை அதிலிருந்து எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம சேர்த்துன தண்ணியிலேருந்து 1 கப் தண்ணியை இதில் எடுத்துக்கணும். கூடவே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திட்டு இப்போ இதில் கொள்ளுப்பருப்புலேருந்து வடித்த தண்ணி ஊற்றிட்டு புளியை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கணும். புளி நல்லா ஊறின அப்புறமா நம்ம சேர்த்துன தக்காளி, மிளகாய், புளி எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சிட்டு இது கூட சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் கறிவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்திட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொள்ளு ரசம் ரெடி. V2 ரெசிப்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க.